ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோழிக்குண்டை பற்றி பார்க்க போகிறோம். இயற்கை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் வீட்டில் அந்த பழைய மெட்டீரியல் வச்சு பண்ணதுனால எங்களுக்கு லேபர் காஸ்ட் மட்டும்தான் வந்தது. சப்போஸ் நீங்கள் புதுசாக பண்ணணும் அப்படின்னா ஒரு 10,000 to 13,000 ஆகும். உங்கள் பட்ஜெட்டுக்கு பொறுத்து நீங்கள் சைஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எதை எடுத்தாலும் குவாலிட்டியாக எடுங்க. அதுவும் இல்லாமல் கூண்டை வந்து கீழே தரையிலேருந்து 3 அடி மேலே வைங்க. ஏன்னா இது கீரி பாம்பு தொல்லையிலேருந்து கொஞ்சம் கோழியை சேஃப்டி பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது உள்ளே இருக்கிற டின்னு வந்து கோழி முட்டையறதுக்காக நான் வச்சுருக்கேன். இந்த டின்னு எப்படி பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதோட சைஸ், அதாவது நீளம் என்னென்னா 5 அடி, அகலம் 3 அடி, உயரம் வந்து 3 அடி. கதவு வந்து 2க்கு 2 வச்சுருக்கோம். ஏன்னா பெரிய கோழி சௌரியமாக வெளியே போயிட்டு உள்ளே வரதுக்காக வச்சுருக்கோம். மேலே கலாயை தக்கிறதுக்கு டாப் இருக்கிறதுக்காக ஆப்ஷன் விட்ருக்கோம். பட் இன்னும் போடல. நான் போட்ட பிறகு இன்னொரு வீடியோ போடுறேன். கீழே வந்து எதுக்கு எக்ஸ் வெல்டு வச்சுருக்கோம்னா எவ்வளோ காற்று அடித்தாலும் கூண்டு வந்து கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு இந்த கீழே எக்ஸ் வெல்டு வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இயற்கை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.